என்னமோ தமிழ்நாட்டில் இந்து கோயில்கள் 40,000க்கும் மேற்பட்டது இருக்குது. இதுக்குன்னு சொந்தமாக நிலங்கள் இருக்குது. அதை யாரும் ஆக்குப்பை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்து சமய அறநிலையத்துறைன்னு ஒன்று வச்சுருக்கோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் அவங்களுடைய நிலங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் சபை இருக்குது. கிறிஸ்தவ சபைகள் இருக்குது. ரோமன் கத்தோலிக் அவங்களுடைய கேட்டகரி வைஸான சபைகள் இருக்குது. அதை பாதுகாக்கிறாங்க. பட் முஸ்லீம்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வக்பு வாரிய சொத்துக்கள் இந்தியா முழுவதும் இருக்குது. இப்போது உங்களுடைய நிலத்தில் இன்னொருத்தவங்க குடிபுகுந்தாலே நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்பீங்க. ஆக்குப்பை பண்ணாங்க அப்படின்னா தடுத்து நிப்பாட்டுவீங்க. திருடப்பட்டுச்சு அப்படின்னா காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பீங்க. ஆனால் அந்த காவல் நிலையமே உங்களுடைய நிலத்தை அபகரித்தது அப்படின்னா எங்கே போய் புகார் கொடுப்பீங்க? நீதிமன்றத்துக்கு போனாலும் வாய்ப்புகள் கதவுகள் திறக்கப்படவே மாட்டாது அப்படிங்கிற நிலைமையில் இருக்குது. வக்பு வாரிய சொத்துக்களை எப்படி இந்த அரசு திருடுவதற்கு முயற்சி செய்து இதனால் யாருக்கு லாபம்? முஸ்லீம்கள் தொடர்ச்சியாக இந்தியாவை விட்டு அப்புறப்படுத்துவதற்கான எல்லா வேலைகளையுமே பாஜக அரசு செய்கிறதா? ஆதாரங்களோடு அம்பலப்படுத்துவோம். இது பிரசாத் சிக்னேச்சர். இந்த வாரத்தில் 2 மிக முக்கியமான விஷயங்கள் நடந்துருச்சு. அதில் நம்முடைய தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வக்பு வாரிய சொத்துக்களை அரசு கையகப்படுத்துது. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றுறாங்க. ரைட்டா? இன்னொரு புறம் நாடாளுமன்றத்தில் ஒரு பில் ஒன்று பாஸ் செய்யப்படுது. மசோதா ஒன்று தாக்கல் செய்யப்படுது. மக்களவையில் அது ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா மக்களவையில் பாஜகவினுடைய சப்போர்ட்டு ஜாஸ்தி. இன்னொன்று பக்கம் மாநிலங்களவையிலையும் இந்த மசோதா நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் எப்பாடுபட்டாவது இந்த வக்பு வாரிய சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கான எல்லா வேலைகளையும் வக்பு வாரிய சொத்துக்கள் பார்த்திங்கன்னா வக்பு வாரியத்துக்குன்னு சில திருத்தங்கள் மேற்கொண்டாங்கல்ல, அந்த மசோதா தான் தாக்கல் செய்யப்படுது. ஐ திங்க் கிட்டத்தட்ட 44 to 46 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதற்கு பிறகு இஸ்லாமியர்களுடைய ரெக்வஸ்ட் அடிப்படையில் சில திருத்தங்கள் மறுபடியும் மாற்றியமைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த என்னென்ன திருத்தங்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் உண்மையிலேயே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இந்த வக்பு வாரிய சொத்துக்கள் காக்கப்படுமா இல்லை பறிக்கப்படுமா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களுடைய வீடுகள் அப்படிங்கிறது இடிக்கப்பட்டுச்சு புல்டோசர் மூலிமா. முக்கியமாக வட மாநிலங்களில் தான் இந்த சம்பவங்கள் அதிகமாக நடந்தது. முதல்ல இந்த வக்பு வாரியம் சொல்கிறிய பிரசாத், வக்பு வாரியம்னா என்ன அப்படின்னு கேட்டால் இஸ்லாமியர்கள் அவங்களுக்காக இஸ்லாமிய குழந்தைகள் படிக்கிறதுக்காக அவங்களுடைய பள்ளிவாசல்கள் அவங்க தொழுகை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய குழந்தைகள் விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஆதி காலத்தில் இருந்து ரைட்டா அவங்க கைப்பற்றிய நிலங்கள் எல்லாத்தையுமே அது வாரியத்துக்கு கீழே கொண்டு வந்தாங்க. சுதந்திரம் அடைந்த காலத்திற்கு பிறகு இந்த வாரிய சொத்துக்கள் வக்பு வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக இந்த இடங்களில் இஸ்லாமியர்களுடைய நலன்கள் காக்கப்படும் அப்படிங்கிற உறுதிமொழி கொடுக்கப்பட்டது. இதில் அரசு தலையிடக்கூடாது அப்படிங்கிறது தான் ரூல். இப்போது நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இது ஒரு கிறிஸ்தவ சபையில் போய் இந்த வேலையை அரசு செய்யுமான்னு கேட்டால் செய்யாது. இந்து சமய அறநிலையத்துறையில் இல்லை இந்துக்களுடைய சொத்துக்களில் போய் கை வைக்க முடியுமானா அதுவும் முடியாது. ஆனால் இந்த வக்பு வாரிய சொத்துக்களில் மட்டும் அபகரிப்பதற்கான வேலை தொடர்ச்சியாக நடைபெறுது. முதல்ல இஸ்லாமியர்களுடைய வீடுகள் தாக்கப்பட்டது. ஈவன் கோழி பண்டிகை இருக்குல்ல, அப்போ கூட பள்ளிவாசல்கள் மீது பெரிய ஒரு தார் ஷீட்டு போட்டு வட மாநிலங்களில் மூடினாங்க. மத்திய பிரதேசத்திலையும் உத்தரப்பிரதேசத்திலையும் தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்கு நடந்து வரக்கூடிய அக்கிரமங்கள் அப்படிங்கிறது சொல்லி மாளாது. ஒவ்வொரு ஹிந்து ஃபெஸ்டிவல் அப்பையும் இஸ்லாமியர்கள் வெளியில் வருவதற்கே அச்சப்படுவாங்க. தொடர்ச்சியாக அடித்து விரட்டப்படுவாங்க. தொழுகைகள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பள்ளிவாசல்களில் நடத்துவதற்கு தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அவங்க என்ன பண்ணுவாங்க, சாலைகளில் அமர்ந்து தொழுகை செய்வாங்க. எந்த இடத்துலனாலும் தொழுகை செய்யலாம் அப்படிங்கிறத இஸ்லாத் சொல்லுது. ஸோ தொழுகை அப்படிங்கிற அந்த ஒரு விடயத்துக்கு தடை விதிக்கக்கூடிய வகையில் ஈவன் ட்ரெயினில் சில காட்சிகள் அரங்கேறிச்சு. அது அவாய்ட் பண்ணலாம். ட்ரெயினில் அன்னெசரியாக நம்ம தொழுகை நடத்துறது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் பெரும்பாலான இடங்கள் தொழுகைக்கு உகந்த இடங்கள் தான். மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு தொழுகைங்கிறது உகந்த ஒரு விஷயம்தான். ஏன்னா 5 வேளை ஒரு நாளைக்கு அது சட்டமாகுது.
இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கிற இடத்துல தொழுகுவதற்கான வாய்ப்பு யாரையும் அவங்க தொந்தரவு பண்ணலை. அப்படி இருக்கும்போது அதை அலோவ் பண்ணுறது தான் சரியான ஒரு விதிமுறையாக இருக்க வேண்டும். மதத்தின்பால் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேட்கை அப்படிங்கிறத தடுத்து நிறுத்துவதற்கான அதிகாரம் யாருக்குமே கிடையாது. அது அவங்களுடைய தனிநபர்களுடைய விருப்பத்தை சார்ந்தது. ஆனால் அவங்கள பொது இடத்துல வச்சு அடிக்கிறது, துன்பப்படுத்துறது, இதைத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வட மாநில அரசு வந்து தொடர்ச்சியாக செய்து, அதுலேயும் யோகி ஆதித்யநாத்தை பற்றி சொல்லவே வேண்டாம். தொடர்ச்சியாக முஸ்லீம்களுடைய எதிரியாகவே அவர் மாறி போய் நிற்கிறார். இப்போது இந்த வக்ஃபு வாரிய சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில மசோதாக்களில் சில திருத்தங்கள் செய்யப்பட்டதுன்னு சொன்னாங்கல்ல. அதில் வந்து முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது வக்ஃபு வாரிய சொத்துக்களை நிர்வகிக்கிறதுக்கு கலெக்டருக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற விஷயம். இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறாங்க. கலெக்டர் வந்து வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க வக்ஃபு வாரிய சொத்துக்களை வந்து அந்த ஆக்குபை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் வந்து வக்ஃபு வாரியத்தில் உறுப்பினராக இப்போ அறங்காவலர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் முத்தவல்லி அப்படிம்பாங்க. வக்ஃபு வாரியத்தினுடைய அறங்காவலர் அப்படின்னாலே அவங்க முத்தவல்லி அப்படிங்கிற பேரில் இருப்பாங்க. இப்போ இந்த இஸ்லாமியர் அல்லாதவர்கள் இந்த வாரியத்துக்கு உறுப்பினர் ஆகுவதற்கான தகுதி கிடையாது முன்னாடி. இப்போது அந்த சட்டத்தை வந்து கொண்டு வர்றதுலேருந்து மசோதாவில் வந்து இஸ்லாமியர்கள் அல்லாத 2 பேரை உறுப்பினர்களாக சேர்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து அந்த வக்ஃபு வாரிய போர்டு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள், இதை ஏன் செஞ்சு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற காரியம் இதை செய்ய வேண்டிய தேவைகள் இல்லை. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, இதை போட்டு ஏன் நோண்டிக்கிட்டு இருக்கீங்க? எங்களுடைய நிலம் எங்களுக்கு இருக்குது. 2வது நாங்கள் சிறுபான்மையில் இருந்த நாட்டில் எங்களுக்குரிய உரிமையை நாங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு எங்களுடைய வசதி வாய்ப்பற்ற ஏழைகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் தான் இதை நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு வக்ஃபு வாரியம் சொல்லக்கூடிய விஷயத்தை ஏற்றுக்கல. இருந்தாலும் 44 திருத்தங்கள் செய்கிறாங்க. அதில் வந்து நீங்கள் ட்ரஸ்ட்டுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா 5 ஆண்டுகள் நீங்கள் இஸ்லாமியராக இருந்திருக்கணும். எப்படி இப்போ புதுசாக ஒருத்தர் இஸ்லாம் மதத்துக்கு மாறினதற்கு பிறகு அவர் சொத்துக்கள்லேருந்து கொஞ்சத்தை வந்து வக்ஃபு வாரியத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாருன்னா அப்படி கொடுத்துட முடியாது. அவர் 5 ஆண்டுகள் வந்து இஸ்லாத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவர் ட்ரஸ்ட்டுக்கு பணமே கொடுக்க முடியும். இப்படி இருக்கும்போது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஒரு படிக்கக்கூடிய குழந்தை வந்து பணம் வேணும் அப்படின்னு கேட்குதுன்னா கூட ட்ரஸ்ட் மூலிமா உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது பறிக்கப்படும் அப்படிங்கிறாங்க இஸ்லாமியர்கள். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக இந்த வக்ஃபு வாரிய சொத்துக்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 57,000 சொத்துக்கள் வந்து திருடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தொடர்ச்சியாக இந்த வீடுகளில் கூட இப்போ தொழுகை நடத்துகிறத வட மாநிலங்களில் தடுத்து நிறுத்துகிறாங்க. வக்ஃபு வாரிய சொத்துக்களை முழுவதுமாக கைப்பற்றும் வரைக்கும் இந்த அரசு வந்து முஸ்லீம்களை கொட்டிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இஸ்லாமியர்கள் முன்வைக்கக்கூடிய விஷயம். ஏகப்பட்ட ஆதாரங்கள் வந்து நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு. பட் வந்து அது எல்லாமே வந்து கொண்டு வந்து கொடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி சட்டப்பேரவையில் தீர்மானங்கள் வந்து எப்படி நிறைவேற்றப்பட்டது, அது வந்து செல்லாத காசாக இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த அரசுக்கு எதிராக நம்ம கொடுக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாமே செல்லா காசு. ஏன்னா அரசால் எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணிக்க முடியுங்கும் போது நீங்கள் என்னத்தை சொல்லி என்ன பிரயோஜனம்? இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் மக்களவையில் ராசா அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு, வக்ஃபு வாரிய மசோதாவுக்கு எதிராக பேசியிருக்காரு. ஆனாலும் அவர் பேசுனதை எத்தனை பேர் கேட்குறதுக்கு தயாராக இருக்கும்? அந்த வீடியோவை ப்ளே பண்ணுறேன், கேட்குறதுக்கு தயாராக இருக்கிறவங்க கேளுங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, கடைசியாக இந்த பில் வந்து பாஸ் ஆகாதா, எதிர்ப்பு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் தெருவில் இறங்கி போராடி வக்ஃபு வாரிய சொத்துக்களை மீட்டு விடுவார்களா அப்படின்னு கேட்டால் அது முடியாது. ஏன்னா நம்ம இருக்கிறது இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக அரசு செய்வதற்கு ஒருபோதும் அனுமதிக்காது. எப்படி இருந்தாலும் ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெறித்து இந்த வக்ஃபு வாரிய சொத்துக்கள் கூடிய விரைவில் அரசுடைமையாக்குவதற்கான எல்லா வேலையுமே பாஜக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது வட மாநிலத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்டு. மக்களவையிலையும் இந்த மசோதா நிறைவேறும், மாநிலங்களவையிலையும் நிறைவேறும். அதற்கு பிறகு ஜனாதிபதியிடத்தில் நேரடியாக கையெழுத்து பெற்று தீர்மானம் நிறைவேறியதுன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சிந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359924 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.